நாடார்களுக்கும் அனைத்து சமுதாயமும் அவமானமும் அடியும் பெற்றோம். ஆனால் இன்றைக்கு அந்த சூழ்நிலை இல்லையா? நமது வீட்டு பிள்ளைகள் வெள்ளிப்பூலையும் தங்கத்தட்டிலையும் சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்ற நாடார்கள் வளர்ந்திருக்கிறோம். அவர்களுக்கு ஜாதி உணர்வும் இந்த வணிகம் செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் நாம் உருவாக்க வேண்டியது நமது கடமை. இந்த வணிகத்திற்கும் கல்விக்கும் அடிப்படை அரசாங்க அதிகாரம். இந்த அரசாங்கம் அதிகாரம் இருந்தால்தான் நாம் இலக்குவாக கம்பெனிகளை உருவாக்க முடியும். வருகின்ற காலம் சரியான கார்பரேட் நிறுவனங்களைப் போல இந்த சங்கங்களை உருவாக்க வேண்டும் என்பதுதான் நாடார் மகாஜன சங்கத்துடைய நோக்கம். நாடார்களை சர்வே எடுக்க வேண்டும், ஜாதிவாரி கணக்கெடுத்து உள்பிரிவுகளை எல்லாம் ஒரே நாடார் என்று வைக்க வேண்டும். அதே அரசியல் அதிகாரம் 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் என்பது உண்மையிலேயே நம்முடைய சனத்தொகை தந்து அன்றைக்கு 1930 கணக்கெடுக்கின்ற பொழுது 15 லட்சம் நாடார்கள் இருந்திருக்கிறார்கள். சர்வே எடுக்கப்பட்டு ஜாதிவாரி கணக்கெடுக்கப்பட்டு அதற்குரிய பிரதிநிதித்துவத்தை தர வேண்டும் என்ற கோரிக்கையை தான் இந்த மாநாடு வலியுறுத்துகிறோம். யாருக்கும் பணம் செலவழிக்கவில்லை, எல்லோரும் சுயமாக வந்திருக்கிறார்கள். உறவின் முறையின் சார்பாக 2 பேர் 3 பேர் என்று தமிழகம் எங்கும் இருந்து வந்திருக்கிறார்கள். எல்லா மாவட்ட நிர்வாகிகள் வந்திருக்கிறார்கள். யாருக்கும் குவார்டர் கொடுக்கவில்லை, பிரியாணி கொடுக்கவில்லை, 1000 ரூபாய் கொடுக்கவில்லை. அத்தனை பேர்களும் உணர்வாக வந்திருக்கிறீர்கள். உண்மையிலே இந்த உணர்வை மதிக்கிறோம். இன்றைக்கு அனைத்து அரசியல் கட்சிகளும் கட்சி வேறுபாடு இல்லை. இனி ஒரு காலகட்டம், இன்றைக்கு நீங்கள் அரசியலை பார்க்கிறீர்கள், இனி ஒரு 5 வருட காலம் கழித்து பார்த்தீர்கள் என்றால் திமுகவோ அதிமுகவோ கூட்டணி சேர்வது வெகு தூரத்தில் இல்லை, ஒரு காலத்தில் வந்துவிடும். ஏனென்றால் இதுதான் அரசியல். இன்றைக்கு அமைச்சர்கள் உட்காருவதை போல நாளைக்கு இந்த கூட்டணிகள் 2 பேரும் ஒன்று சேருவார்கள். கேட்டால் நிதியை இணைக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். அதுதான் இன்றைக்கு காலத்தினுடைய கட்டாயம். இந்த நடக்குமா நடக்காதா என்றால் நீங்கள் 5 வருட காலத்திற்கு கொள்ளுவீர்கள். இது நடக்கும். ஏனென்றால் அரசியல் என்பது அது வேறு விதமாக போய்கின்றிருக்கிறது. வாழ்வாதாரம் வேண்டும், கல்வி வேண்டும், வேலை வாய்ப்பு வேண்டும், தொழில் வேண்டும். ஆனால் இதில் அத்தனைக்கும் முத்தாய்வு வகிக்கின்ற அரசியல் அதிகாரம் நாடார்களுக்கு வேண்டும் என்றால் உறவின் முறைகள் முடிவெடுத்தால் எல்லா இடத்திலும் வெற்றி பெற்று விடலாம். தமிழகத்தில் மீண்டும் நாடார்களுடைய ஆட்சியை கொண்டு வருகிற காலத்தை நாடார் மகாஜன சங்கம் உருவாக்கி தரும் என்று